எந்த பொசிஷனுக்கு வந்து ஒருத்தருக்கு மேலே போட்டி இருந்தாக்கா எலெக்ஷன் நடக்கும். ஸோ அதை அவர் அனௌன்ஸ் பண்ணுவார். ப்ளீஸ் ஃபாலோ. வணக்கம். கொஞ்சம் அங்கே பின்னால் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வேகமாக முடிச்சிடலாம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்த செயற்குழு இன்னும் 2 வருஷத்துக்கு செயற்குழுவாக இருக்கிறதுக்கு டீம்ஸ் வந்து நாங்கள் நாமினேஷன் கேட்டிருந்தோம். மே 5ஆம் தேதி டெட்லைன் வச்சுருந்தோம். அந்த டெட்லைனுக்குள்ளே நாமினேட் பண்ணிக்கிட்டவங்களுடைய நேம்ஸை நான் இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதை லிஸ்ட்டு நாங்கள் இமெயில் பண்ணியிருக்கோம். அந்த இமெயில் வந்த பிறகு சிலர் வந்து நாமினேஷன் அனுப்பிச்சாங்க. அவங்களையும் இன்வைட் பண்ணுவோம். தே ஆர் கன்சிடர்ட் ஃப்ளோர் கேண்டிடேட்ஸ். அவங்க பேரை சொல்லி நாங்கள் அனௌன்ஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் அந்த இமெயில் அனுப்பியிருந்தீங்கன்னா நான் அந்த பொசிஷன் கூப்பிடுற போது நீங்களும் மேடைக்கு வாங்க. ஸோ முதல்ல வந்து ஜெனரல் செக்ரட்டரி, பொது செயலாளர் பாஸ்கோ சில்வெஸ்டர் ஸ்டேஜ் வாங்க. ஓ, ஓகே. அடுத்தது ட்ரெஷரர், பொருளாளர் அரவிந்த் கணபதி. விபி கம்யூனிகேஷன்ஸ், தகவல் தொடர்பு உதயகுமார் துரை. இந்த 3 ரோலுக்கும் ஒருத்தர் தான் அப்ளை பண்ணிருந்தாங்க. இப்போ we want to ask if everybody accepts these nominations or யாராவது இந்த ரோல்ஸ்க்கு கண்டெஸ்ட் பண்ண விரும்புறீங்களா? ஒரு தரம், 2 தரம், 3 தரம். ஓகே, அடுத்தது வந்து செயற்குழு தலைவர், பிரசிடென்ட். இவ்வளவு வருஷம் வந்து யூஸ்வலா ஒரு கேண்டிடேட் நிற்பாங்க, யூஸ்வலா யுனானிமஸ் நாமினேஷன். இந்த வருஷம் முதல் முறையா தமிழ் சங்கம் ஹிஸ்டரியிலேயே முதல் முறையா 2 பேர் பிரசிடென்ட்டுக்கு நிற்கிறாங்க. அவங்க 2 பேரையும் மேடைக்கு வர சொல்லி அழைக்கிறேன். மீனா பிரியதர்ஷினி அண்ட் ஜெய்சங்கர் கண்ணாயர். ஸோ 2 பேர் இருக்கிறதுனால இந்த வாட்டி ஒரு தேர்தல் வரப்போகுது. எல்லா ஊர்லேயும் தேர்தல் நடக்குது, இங்கேயும் தேர்தல் நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ மெம்பர்ஸ் தயவு செய்து இருந்து ஓட் பண்ணிட்டு சாப்பிட்டு போங்க. அடுத்தது வந்து ப்ரொசீஜர்லாம் நாங்கள் சொல்லுவோம். இப்போ இந்த பிரசிடென்ட் பொசிஷனுக்கு இந்த 2 கேண்டிடேட் தவிர்த்து வேற யாராவது ஃப்ளோர் நாமினேஷன் கொடுக்க விரும்புறீங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி ஈசியில மெம்பரா இருந்திருக்கணும். ஓகே, 1 தரம், 2 தரம், 3 தரம். அடுத்தது இப்போ 3 ரோல் வந்து வேக்கண்டா இருக்கு. அதுக்கு நாமினிஸ் யாரும் அனுப்பல மே 5ஆம் தேதிக்குள்ள. அதுக்கப்புறம் சிலர் இமெயில் அனுப்பிச்சாங்க. அதனால அந்த ரோலை நான் சொல்ற போது நீங்க நாமினேட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இமெயில் அனுப்பியிருந்தா கூட தயவு செய்து மேடைக்கு வாங்க, உங்க பேரை சொல்லுங்க. விபி பப்ளிக் ரிலேஷன்ஸ், பொது தொடர்பு யாராவது இமெயில் அனுப்பிச்சீங்களா? ஓகே, இந்த ரோலுக்கு யாராவது போட்டியிட விரும்புறீங்களா? ஓகே, 1, 2, 3 டன். விபி ஈவென்ட் கோஆர்டினேஷன், அதுவும் காலியா இருக்கு. அதுக்கு நாமினேஷன் யாராவது நாமினேட் பண்ணிக்க விரும்புறீங்களா? மதுராதேவி ராஜேந்திரன். இந்த ரோலுக்கு போட்டி சரியான போட்டி 1, 2,
3 டன். ஓகே, கடைசி ரோல் விபி கல்ச்சுரல். எல்லாரும் ரெடியா கலக்கலப்பா? ஆக்டர் பேரு செல்வராஜ், யாருக்கா தெரியலனா I am here in the SD for last 5 years. ஸோ கடைசியா எல்லா நாமினேஷன் பார்த்துட்டீங்க. ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான் இப்போ எலெக்ஷன். இப்போ இதுக்கு மேல யாராவது எந்த ரோலுக்காவது போட்டி போடணும்னா இதான் லாஸ்ட் சான்ஸ். ஆல்ரைட், சுத்தமான மௌனம். ஓகே, அடுத்தது அந்த பிரசிடென்ட் ரோலுக்கு எலெக்ஷன்ஸ், அது விஷயமா டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். ஸோ வணக்கங்க. ஸோ இதுதான் நம்ம பேலட் பாக்ஸ். ஆக்சுவலாக வந்து எம்டியாக இருக்குது, அது எல்லாத்துக்கும் காமிச்சிடும். நான் மெம்பர்ஸ் சார் 2 கேண்டிடேட் கிட்ட இது காமிக்க போகிறோம். ஸோ என்ன இதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெம்பர்ஷிப் செக் வந்து இங்கே பண்ணுவோம். ஸோ பண்ணிவிட்டு வந்து இது வந்து யூனிக்கான இது எங்கேயும் ட்ரை பண்ணாதீங்க, எங்கேயும் கிடைக்காது. ஸோ இந்த இதில் வந்து இவங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எழுதுங்க. இல்லை ஃபுல் நேம் எழுதினாலும் சரி, பட் அட்லீஸ்ட் வந்து அவங்க நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மீனாக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா எம்னு எழுதுங்க. ஜெய்சங்கருக்கு வந்து ஜே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஸோ அதுக்காக எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாது தான் நாங்கள் இங்கேயும் வச்சுப்போம் போட்டு. ஸோ அது எழுதிட்டு அந்த இதில் வந்து அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டிட்டு போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு சேர்மன் அவர் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் எப்படி நம்ம இல்லை ஒரு எம் ஜெயின்லாம் சொல்கிறார். நீங்கள் ஃபுல் நேமே எழுதினாலும் எழுதலாம். ரைட், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கவங்க எம் ஜெயின்லாம் எழுதுங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போவே வந்து அந்த ஸ்டேஜ்லேயே வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வில் கவுண்ட் த votes and will declare who is the candidate, who is the winner. So it will start right now. மெம்பர்ஸ் எல்லாரும் இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து அங்கே செக்இன் பண்ணிவிட்டு they will give a ballot. மேலே வந்து நீங்கள் ஓட்டு போடலாம். முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஓட்டு தான். நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக 2 பேர் வந்தீங்கன்னா டிசைட் பண்ணிட்டு இங்கே வாங்க, எங்கே வந்து சண்டை போடாதீங்க ப்ளீஸ். Okay, maybe now give kind of a priority to the